ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்லி, தோசை, கோதுமை தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணாம ஒரு சைட் டிஷ் சிம்பிளா காரமா பண்ணிடலாமா? அப்போ அதுக்கு தேவையானது கிரீன் சில்லிலையும் பண்ண போறோம், ரெட் சில்லிலையும் பண்ண போறோம். ஒரு வெங்காயம், ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரெட் சில்லியில ஒரு 9 ரெட் சில்லி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் லாஸ்ட்ல அரைச்ச பிறகு ஊத்துறது. அப்போ நம்ம கிரீன் சில்லி அரைக்க போறோம். ஒன்றும் இல்லை, மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான், சைட் டிஷ் ரெடி. அதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு தான் போடுறேன். இது அரைக்கும் போது உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. கிரைண்ட் ஆயிட்டு அந்த மிளகாலாம் அரைஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மாதிரி செமி சாலிடா, ரொம்ப லிக்விட் ஆக்கிடக்கூடாது. அப்போ கிரீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அதுல ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன். உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டாலும் ஊத்திக்கலாம். ஏன்னா அந்த காரத்தை கண்டென்ட் பண்றதுக்கு தான் இந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அப்போ கிரீன் சில்லி ரெடி. இதே மாதிரி தான் நம்ம ரெட்டையும் அரைச்சிட்டு வர போறோம். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல பச்சை மிளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு இல்லையா, இது டக்குன்னு ஆயிடும். இதை மட்டும் நல்லா ஒரு 2-3 வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டு அந்த ரெட் மிளகாய் நல்லா அரைஞ்சு வந்த பிறகு துளி துளியா எண்ணெய் ஊத்தினா போதும். அப்போ தோசை சைட் டிஷ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதுல வேற ஒன்று ரெடி பண்றதே நமக்கெல்லாம் கஷ்டம். 2 ரெடி ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மிளகு வெங்காயம் அரைச்சதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். இதனுடைய ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. டேஸ்ட்டை குறைவா இடப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ டாடா பை பை தங்கங்களே.